சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயரம். என் அன்பு குழந்தையே, நீ மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டிருக்கின்றாய். அந்த விஷயம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. உனக்கானதை நான் உன் கையில் வந்து கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டேன். அதன் பின்னும் வீணாக குழப்பமடையாதே. நீ வாழ்வில் உயர்ந்த லட்சியத்தை அடையப் போகின்றாய். அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்களின் பேச்சுகளும் ஏளனங்களும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. நடப்பதை பார்த்து நீ இப்பொழுது மனதில் பதற்றம் அடைந்து கொண்டிருக்கின்றாய். அப்பா, இப்பொழுது நடக்கும் விஷயத்தில் நான் என்ன முடிவு எடுப்பது என்று எனக்கு தெரியவில்லை என்று நினைக்கிறாய். என் அன்பு குழந்தையே, ஒரு நிமிடம் என் கண்களை பார். உனக்கான அமைதியையும் ஆனந்தத்தையும் அது தரும். உனக்கான சிறந்த முடிவை எடுக்கும் பொழுது அதில் எனக்கான முழு ஆசீர்வாதங்களும் இருக்கும். அப்பா நடப்பவை பார்த்து சும்மாதானே இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் பிள்ளை என்று சொல்லி கொண்டு தான் இருக்கின்றார். ஆனால் மேலும் மேலும் பிரச்சனைகளே வந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்கிறாய். ஒவ்வொரு நாளும் உனக்காக நான் ஏதாவது ஒரு விஷயத்தை நடத்தி கொண்டு தான் இருக்கிறேன். நீ சற்று தனிமையில் இருந்து யோசித்துப்பார். அப்பா இன்றைக்கு நமக்காக எது செய்தார் என்று உனக்கே புரியும். எது வந்தாலும் உன் கூடவே இருப்பேன் என்று நான் சொல்கிறேனே. அப்படி இருக்கும் பொழுது நீ இந்த நிலைமையில் இருந்தால் நான் எப்படி விட்டு விடுவேன்? உன்னை ஒரு உயர்ந்த லட்சியத்தை அடையும் வரை நான் உன் பின்னோக்கி தான் வந்து கொண்டிருக்கின்றேன். நான் உனக்கு காவலாக இருக்கும் பொழுது நீ எதை பார்த்தும் அஞ்ச வேண்டாம். ஆனால் நீயோ அப்பா இப்போதே தாருங்கள் என்று நீ என்னிடம் கேட்கிறாய். நானோ சற்று காலம் பொறு, உன் கைகளில் ஒப்படைப்பது என் முடிவு எடுத்துவிட்டேன். ஆனால் அதற்குரிய காலம் நேரம் வர வேண்டும் என்று தான் சொல்கிறேன். அது உனக்கு புரியாமல் இப்பொழுதே தாருங்கள் என்று அடம் பிடித்து கொண்டே இருக்கின்றாய். எனக்கு தெரியும் குழந்தையே, எது எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று. உனக்கான நல்ல நேரத்தை நான் குறித்து விட்டேன். உனக்கான கர்ம பலங்களையும் நான் தான் சுமந்து கொண்டிருக்கின்றேன். அதன் பின்னும் நீ எதற்கு அஞ்சுகிறாய்? எதற்காக இந்த வீண் குழப்பம்? உன் மனதில் எந்த ஒரு பதற்றமும் தேவையில்லை. நானே உனக்கு உறுதுணையாக இருக்கும் பொழுது நடப்பவை எல்லாம் நல்லதுக்குத்தானே இருக்க வேண்டும். நான் இருக்கிறேன், கவலை கொள்ளாதே. உனக்கு நடக்க வேண்டியதை நான் நடத்தி தருகிறேன். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இரு. நல்லது மட்டும் நினைத்தால் நல்லது மட்டுமே நடக்கும். தீயது நினைத்தால் தீயது மட்டும்தான் நடக்கும். ஆகவே சாயப்பா இருக்க பயமேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.